அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். 94ஆம் சங்கீதம் 19வது வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் வேதனைகள், கலக்கங்கள், பாரங்கள், கண்ணீர்கள் பெருக ஆரம்பிக்கும் போது 1000 பேர் நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, கவலைப்படாத, தைரியமாயிரு என்று அநேகர் ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் அவரை ஒரு பூரணமான ஒரு நிம்மதிக்குள்ளாய், சந்தோஷத்துக்குள்ளாய் கொண்டு போகாது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால், கவலைப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன் என்று ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லிவிட்டாலே அது எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும், எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் கூட அநேக நேரங்களிலே இதை அனுபவித்திருக்கலாம். அருமையான சகோதரா, சகோதரி, இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே காலை எழ ஆரம்பிக்கும் போது ஒரு பாரம், வேதனை, கலக்கத்தோடு இருக்கலாம். இனி வரும் காலங்களிலே நான் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு கலக்கம் உங்களுக்குள் இருக்கலாம். ஒரு விசாரம், வேதனை இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர், சகலவிதமான ஆறுதலின் தேவன். நிச்சயமாய் நான் உனக்கு ஆறுதல் செய்து உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கும்போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே ஆகீசுக்கு தாவீது உதவி செய்ய போய் ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொள்வார். இவருடைய இருப்பிடத்தை, மனைவி, பிள்ளைகள், அவனோடு இருக்கிறவர்களுடைய உடைமை பொருட்களை எல்லாம் அமலேக்கியர்கள் சூறையாடி கொண்டு போய் விடுவார்கள். சிக்லாகை முற்றிலும் அழித்து விடுவார்கள். தாவீது திரும்பி பார்க்கிற போது ஒன்றுமே இருக்காது. கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆசாரியனை அழைத்து ஆண்டவரிடத்திலே கேட்பார், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியுமா? கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார், நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தை தாவீதை பயங்கரமாக உற்சாகப்படுத்தும். எல்லா சூழ்நிலை மறந்து அமலேக்கியர்களை மேற்கொண்டு சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்ததை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை, ஆறுதலான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிவிட்டாலே அது நாள் முழுவதும், காலம் முழுவதும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். மோசே மரித்து போன பிற்பாடு இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை நான் எப்படி நடத்துவேன் என்று யோசுவா கலங்கி கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் சொல்வார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே சொன்னபோது யோசுவாவுக்கு பயங்கர தைரியம் வந்துவிடும், ஒரு ஆறுதல் வந்துவிடும். சகோதரா, இந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பாடுகள் நிறைந்த சூழ்நிலையிலே கடந்து போகலாம். இன்றைக்கு ஆறுதலின் தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்குவேன். நீ என்னோடு மாத்திரம் இணைந்து விடு, நீ என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு நீ நடக்க ஆரம்பி, நிச்சயமாய் நான் உனக்கு அற்புதம் செய்வேன். இந்த காலை நேரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஆறுதலின்றி தவிக்கிறீர்களா? ஆறுதலின் தேவன் உங்கள் குடும்பத்தை சகலவித ஆறுதலினாலும் நிரப்பி உங்கள் விசாரங்களை எல்லாம் விசாரித்து நன்மை செய்ய போகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய அற்புதங்களை செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அருமை பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற விசாரங்கள், வேதனைகள், கலக்கங்களை எல்லாம் மாற்றி கண்ணீரை துடைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்து அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்துவீராக. இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளட்டும், சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருக்க உதவி செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Amen.